வணக்கம் மக்களே. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்ருப்பேன், சரிங்களா? பட் நம்மளே ஆடிக்கு உதற அமாவாசை தான் வீடியோ போகிறது. பட் இந்த விஷயத்தை கேட்கும்போது வீடியோ போடாமல் இருக்க முடியல, அதாவது அதை பற்றி பேசாமல் இருக்க முடியல. என்னென்னா, ராஜஸ்தானில் வந்துட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜஸ்தானில் ஒரு 13 வயசு பொண்ணு, அதாவது அந்த பொண்ணு ஒரு ஆட்டோவில் ஏறும்போது, ஸ்கூலில் இருந்தோ இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஆட்டோவில் ஏறும்போது அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணை வீட்டு பக்கம் கூப்பிட்டு போகாமல் வேறு டைரெக்ஷனில் திருப்பி, அந்த பொண்ணு அண்ணா எங்கே போகிறீங்கன்னு கேட்டு, இவன் நேராக கொண்டு போய் பக்கம்தாம்மா வேறு டைரெக்ஷனில் போயிடலான்னு சொல்லி போய் ஒரு லாட்ஜில் அந்த பொண்ணை விட்டு லாட்ஜிக்காரன்ட்ட விற்றுருக்கிறான். விற்றது மட்டும் இல்லாமல் அந்த லாட்ஜிக்காரன் அவன் கான்டாக்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு லாட்ஜ் இல்லாமல் இன்னொரு லாட்ஜ்னு ஒரு 3-4 லாட்ஜுக்கு அந்த பொண்ணை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுக்கிட்ட 4 நாள்லேருந்து 5 நாளுக்கிட்ட அந்த பொண்ணை போதையிலேயே வச்சுருந்து ஒரு 30 பேத்துக்கு மேலே அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறானுங்க. 13 வயசு பொண்ணை ஒரு 30லேருந்து 40 பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு மனசாட்சி இல்லை, விற்றவனுக்கு மனசாட்சி இல்லை, இந்த லாட்ஜ் ஓனரை கூட்டி கொடுத்தானே அவனுக்கும் மனசாட்சி இல்லை. அப்படின்னா இந்த உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஒரு 13 வயசு பொண்ணு வந்து சாதாரண ஒரு சின்ன பொண்ணு, படிக்கிற பொண்ணு அப்படிங்கிறப்போ, இதே இது அந்த பொண்ணை மேபி தனியாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் பயம் இருக்கும், எனக்கும் பயம் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை தாண்டி இதே இது லீகலாகவோ இல்லீகலாகவோ அந்த பொண்ணு கையில் ஒரு கன் இருந்ததுனாலோ அந்த பொண்ணை காப்பாற்றிக்கிற லெவலுக்கு அந்த பொண்ணுங்க வந்து சுடலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு இருந்தாலும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, கேஸ் தானே. இப்போ இவனுங்களாம் என்ன உத்தரவு போட்டால் பண்ணுறானுங்க? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எதுக்கு பெர்மிஷன் வாங்கி இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிற, உள்ளே போட்டு அவனுக்கு சோத்தை போட்டு முட்டையை போட்டு கறியை போட்டு சொகுசாக வச்சுருக்க போகிற ஜெயிலுக்குள்ளே. அதுக்கு சுட்டுட்டு போயிடலாமே. இந்த மாதிரி நாய்கள்லாம் உயிரோடு விட்டு எதுக்கு சமுதாயத்துக்கு பாரமாகும்? பட் அது இந்த நியூஸை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது நமக்கு. சரி, அதனால தான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாய்ங்க ஒரு சின்ன பொண்ணை பண்ணியிருக்கிறானுங்க. இந்தியாவில் பிறந்ததுக்கே வெக்கமாக இருக்குது சத்தியமாக. மற்ற கண்ட்ரியை பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நம்ம இந்தியாவில் தானே இருக்கிறோம். இந்தியாவில் பிறந்ததுக்கே வெக்கமாக இருக்குது. தேங்க்யூ.